ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு செடிகளை தான் பார்க்க போகிறோம். இது என்ன செடி பார்த்திங்கன்னா ரணக்கல்லி, அதுக்கப்புறம் சொற்று கற்றாழை, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை வச்சுருக்கோம். இது வந்து கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவாங்க, அந்த பூ வச்சுருக்கோம். முடக்கத்தான் கீரை, இந்த கோழிக்கொண்ட பூ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். இந்த பூ மாலைக்கெல்லாம் கட்டுவாம்போது வச்சுப்பாங்க. நம்மளுக்கு செம்பருத்தி பூ நிறைய வேணும், அதனால் செம்பருத்தி செடி நிறையவே வச்சுருக்கோம். இதை நம்ம காஞ்ச பிறகு கொஞ்சம் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஏதோ ஒரு கீரை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து அரளிப்பூ, இது வந்து முருங்கை மரம், இது வந்து புதினா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுவும் வந்து முருங்கை மரம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிரண்டை வச்சுருக்கோம். அப்புறம் இது ஏதோ மல்லி, நித்திய மல்லி இது வச்சுருக்கோம். இந்த மாதிரி செடிகள்லாம் ஓரளவுக்கு நான் வச்சுருக்கேன். நான் மொட்டை மாடிக்கு வந்து நலுங்கு மாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் காய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த நலுங்கு மாவு பொடியில் நம்ம வந்து 25 வகையான மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து வேப்பலை, துளசி, குப்பைமேனி அந்த பக்கம் காயுது. நான் இந்த சைடு வந்து நம்மளுக்கு பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, செம்பருத்தி பூ, மகிழம்பூ, ஆவாரம்பூ இந்த மாதிரி 25 வகையான மூலிகைகளை நம்ம நல்லா காய வச்சு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த நலுங்கு மாவு தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.